Hi friends, welcome to our channel. நீங்கள் நம்ம சேனலில் ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய பிரெட் சில்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இன்றைக்கி 5 ஸ்லைசஸ் பிரெட் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். பிரெட்டை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம சைடாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லா பிரெட்டையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எல்லா பிரெட்டையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பிரெட்டை சேர்த்துக்க போகிறோம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு இது நல்லா ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பிரெட்டை நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்து வெளியே வைக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் 3 பல் பூண்டு அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் உள்ள சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதை தோல் நீக்கிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறி வரட்டும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறிடுச்சு. 2 தக்காளி அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் சோயா சாஸ், 1 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 1/2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், உப்பு தேவையான அளவு அதையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். நம்ம சாஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பிரெட்டை ஆட் பண்ணி நல்லா கலந்து விடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பிரெட் சில்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பிரெட் சில்லி எந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மாள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.